ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸோட ரொம்ப சந்தோஷம் உங்களை இந்த வீடியோவில் சந்திக்கிறது. இன்னைக்கு அநேக விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு ரசிகர்களா மாறிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு ஊழியக்காரரை ரொம்ப பிடிக்குமானால், இப்போ ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா வந்து என்னன்னா பாடல்களை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. தந்தை பெர்க்மன்ஸை ஃபாலோ பண்றவங்க அவர் என்னென்ன ஆக்சென்ட்ல பேசுறாரோ, பாடுறாரோ, எப்படிலாம் இது பண்றாரோ அதை அப்படியே வந்து என்னன்னா ஃபாலோ பண்ணுவாங்க. டிஜேஸ் ஐயா பேசுறது போல அநேகர் பேசுகிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா ஜான் ஜெபராஜ் ஐயா வந்து என்னன்னா பாட்டு எப்படி பாடுறாரோ அதே மாதிரி பாடக்கூடிய ஆட்களும் வந்து என்னன்னா இப்போ பெருகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொன்ன ஒரு காரியம் என்ன தெரியுமா? அவருக்கு சீசரா இருக்கணும். அதுதான் வந்து ஆண்டவர் வந்து கட்டளையிட்டு இருக்கிறார். இப்போ நம்ம நிறைய காரியங்கள் வந்து ஒரு இந்த கிறிஸ்துவ சமுதாயத்தில் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு பாரம்பரியமா சில காரியங்கள் வந்து என்னன்னா புகுத்திட்டு இருக்கிறத வந்து பார்க்கிறோம். எக்கால பண்டிகை, தீர்க்க தரிசன பண்டிகை, ஆசீர்வாத பெருவிழா, விசுவாச பெருவிழா, எழுப்புதல் பெருவிழா, இப்படிப்பட்ட பெருவிழாக்கள், இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ், விசேஷித்த கூடுகை, தீர்க்க தரிசன கூடுகை, இந்த மாதிரிலாம் நிறைய மீட்டிங்ஸ் நடத்தி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதற்கு அடுத்து வருகிற ஜென்ரேஷன் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ இவர்களை போல நம்மளும் வந்து ஒரு கூட்டத்தை சேர்க்கணும், ஒரு ஊழியம் பண்ணணும், நம்மளுடைய பேர் வந்து என்னன்னா பயங்கரமா ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னா இப்படிப்பட்ட கூட்டங்கள் எல்லாம் நடத்தணும்னு சொல்லி அவர்களுடைய விசுவாசிகள், அவருடைய சீஷர்கள் இதே வந்து ஃபாலோ பண்றதை நம்ம வந்து பாக்குறோம். ரீசெண்டா ஒரு மீட்டிங்ல ஆல்வின் தாமஸ் அந்த எக்காலத்தை வந்து ஊதுகிறத வந்து பாக்குறோம். இந்த எக்காலத்தை ஊதணும்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாடுல எங்கேயாவது இருக்குதா? எந்த அப்போஸ்தலர்களாவது செய்தார்களா? யாரும் செய்யவே இல்லை. ஆனா இதை பார்க்கிற அடுத்த சந்ததியார் என்ன பண்ணுவாங்கன்னா, இதே போல இந்த ஜிகிடா ஜிமிக்கு வேலையை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. நான் இதை குறித்து யோசிச்சுட்டே இருக்கிறப்போ ஆவியானவர் எனக்கு ஒரு காரியத்தை வந்து உணர்த்தினார். நியாயாதிபதிகள் 8வது அதிகாரம் 27வது வசனத்துல கிதியோன் வந்து என்ன பண்ணுவார்னா ஒரு ஏபோத்தை வந்து உண்டாக்குவார். இஸ்ரவேல் ஜனங்க அந்த ஏபோத்தை வந்து தெய்வமா வணங்கி அது நிமித்தமாய் சோரம் போனார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கிறோம். ஏன்னா இந்த இஸ்ரவேலுக்கு வந்து என்னன்னா ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு உருவத்தை வந்து கண்ணில் பார்த்துடணும், அப்பதான் அவங்க வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி நம்புவாங்க. அதனாலதான் ஆண்டவர் வந்து அடிக்கிறார், எனிமீஸ் கையில, அதாவது எதிரிகள் கையில ஒப்பு கொடுக்குறாரு. ஏன்னா இவர்கள் என்ன பண்றாங்கன்னா விக்கிரக ஆராதனையை வந்து என்னன்னா செய்ய ஆரம்பிக்கிறாங்க, விக்கிரகத்தை வந்து வழிபட ஆரம்பிக்கிறாங்க, ஜீவனுள்ள தேவனை விட்டு சோரம் மார்க்கமாய் சோரம் போக ஆரம்பிச்சாங்க. அப்ப கடவுள் என்ன பண்றாருன்னா ஒரு எதிரிகள் கிட்ட வந்து ஒப்பு கொடுக்குறாரு. ஒப்பு கொடுத்த உடனே இவர்கள் மனம் திரும்புறாங்க. ஒரு இரட்சகர்களை எழுப்பி ஆவியானவர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து ஒரு எழுப்புதலை வந்து கொண்டு வராரு, இஸ்ரவேலை விடுவிக்கிறார். இது நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இந்த ஊழியர்களை ஃபாலோ பண்ணுகிற அடுத்த சந்ததியார் இதே மாதிரி பண்ணுகிறத பார்க்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் டிஜேஸ் ஐயா வந்து பேசுகிறது போல எத்தனை பேர் எழும்பி இருக்கிறாங்க தெரியுமா? அதே போல ஜான் ஜெபராஜ் ஐயா பாடுறது போல எத்தனை பேர் பாடுறாங்க தெரியுமா? மோகன்சி ஐயா பிரேயர் பண்றது போல எத்தனை பேர் வந்து என்னன்னா அழுது அப்படியே அவர் எப்படி பண்றாரோ அதே வந்து ப்ரேயர் பண்றாங்க தெரியுமா? ஒரு குருவை போல சீசன் இருக்குதுல என்னங்க தப்பு இருக்குது? அவங்கள ஃபாலோ பண்றாங்க, அப்படி வந்து இருப்பாங்க. ஃபாலோ பண்றவங்க அப்படி இருப்பாங்கன்றது சரி, ஓகே, ஒரு வகையில நீங்க எடுத்துக்கிட்டாலுமே சத்தியத்தை ஃபாலோ பண்றாங்களா அதுதான் முக்கியம். ஊழியக்காரர்கள் சொல்லுகின்ற காரியங்கள் புதிய ஏற்பாடுல, புதிய உடன்படிக்கையில அப்போஸ்தலர்கள் நமக்கு முன்பாக இருந்த வைத்து போன இயேசு கிறிஸ்து இதை ஃபாலோ பண்ண சொல்லி இருக்கிறாரா அப்படின்றத நம்ம பார்க்கணும். எந்த இடத்துலங்க தீர்க்கதரிசின்னு சொல்லி பேனர் அடிச்சு ஊழியத்தை வந்து நடத்தினாங்க? இப்போ ரீசெண்டா வந்து பாக்குறேன், இத்தனைக்கும் என்னுடைய ஏரியாலே வந்து ஒரு திருத்துவ காஸ்பல் மினிஸ்ட்ரி நினைக்கிறேன், ப்ராஃபட் ஆரோன் வினோத். யாருங்க ஒரு ப்ராஃபட்? தீர்க்கதரிசி வந்து ஏ காட்டுறாரு, பி காட்டுறாரு, கர்த்தர் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இந்த தீர்க்க தரிசனத்தை தான் புதிய ஏற்பாடு வந்து சொல்லி கொடுத்துச்சா? அவன் பார்த்தா இஷ்டத்துக்கு வர்ஷிப் நைட்ஸ், ஆராதனை பெருவிழா, ஆராதனை சிறுவிழா, எழுப்புதல் ஆராதனை, அக்கினி ஆராதனை, கான்சர்ட், உலகத்திற்கேற்ற ஒத்த வேஷம் தெரியாமல் சொல்லி வசனம் இருக்குது. ஏன்னா உலகத்துக்கு சினிமா பாட்டு வந்து பாடுறதுக்கு ஒரு கான்செப்ட் இருக்குன்னா கிறிஸ்துவ பாடலை பாடுவதற்கு ஒரு கான்செப்ட் இருக்குது. என்னங்க தப்பு இருக்குது? ஓகே, பாடிக்கோங்க. ஆனா அதனால எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை சொல்லி எத்தனை பேரோட மனது மாறிச்சு, எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க, எத்தனை பேர் சுவிசேஷத்தை அறிந்து கொண்டாங்க, எத்தனை பேர் தேவன் பக்கமா இழுக்கப்பட்டார்கள். இப்ப பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
ஒவ்வொரு வாலிபர்களும் என்ன தெரியுமா, ஒரு 4-5 பாட்டு போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேமஸ் ஆயிடலாம். 4-5 மீட்டிங் நடத்தினா நம்ம ஃபேமஸ் ஆயிடலாம். எத்தனை பேர், எத்தனை வாலிபர்கள் தீர்க்க தரிசன என்கவுண்டர்ஸ், ப்ரொஃபட்டிக் என்கவுண்டர்ஸ் சொல்லிட்டு பேனர் அடிச்சு அடிச்சு ஒட்டிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் யார் வைத்து போன காரியங்கள், யார் சொல்லி கொடுத்த ஒரு காரியங்கள். தீர்க்கதரிசின்னு சொல்லி பேரை போட்டு ஒரு கொட்டை அடிச்சு பெருசா வந்து என்னன்னா ஃபேமஸ் வந்து பண்ணிடுறாங்க. அவர்களை ஃபாலோ பண்ணுகிற அடுத்த ஜெனரேஷனும் இதே தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. இதே தவறுதான் செய்து கொண்டே இருக்கிறது. எப்படி கிதியோன் ஒரு ஏபோதை செய்து அதை ஜனங்கள் வந்து சோரம் போனார்களோ, அதே போல காரியம் இப்பொழுதுள்ள கிறிஸ்தவத்துல இப்பொழுது காணப்படுகிறதான நமக்கு முன்னாடி இருந்த மூத்த ஊழியர்கள் சில பாரம்பரியமாய் வேதத்திற்கு ஒவ்வாத காரியங்களை எப்படி செய்தார்களோ அதுதான் அடுத்த ஜெனரேஷனும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவனுக்கு சாபமே கிடையாதுங்க. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவனுக்கு சாபமே தொடாது. ஆனா இன்னைக்கும் விசுவாசிகள் மத்தியில கர்ஸ் பிரேக்கிங் ப்ரேயர்னு சொல்லி நடத்திட்டு இருக்கிறாங்க. வாந்தி எடுக்க வைக்கிறது என்ன, அப்படியே வந்து வெட்டி வெட்டி விழுறது என்ன, அந்த கோட்டை தூக்கி போட்டோன்னு அப்படியே பறந்து விழுறது என்ன, கையை தூக்கணும்னு அப்படியே மோசே சிவந்த சமுத்திரத்தை பிளந்தது போல அப்படியே பிளக்கிறது என்ன, இதே காரியங்களை அடுத்த ஜெனரேஷனும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. அப்படியே அந்நிய பாஷையில பேசி கூச்சல் போட்டு, அந்நிய பாஷை பேசுறது வந்து தவறு இல்லை, ஆனா அதை எந்த இடத்துல எப்படி முறையாய் வந்து பேசணுன்றது வந்து வேதாகம் தெளிவா வந்து சொல்லுது. அது எல்லாத்தையும் விட்டுட்டு வேதத்துக்கு ஒவ்வாத காரியங்களை நிறைய விஷயத்த வந்து செய்கிறத பார்க்கிறோம். இப்பொழுதுள்ள வாலிபர்கள் மைக்க கொடுத்தோன்னா பாட்டு பாடணும், ஃபேமஸ் ஆகணும், இதுதான் அவங்க மைண்ட்ல இருக்குதே தவிர இயேசுவிற்காய் சீஷனாய் வாழ்ந்து என்னோட வாழ்க்கை முறையை அவருக்கு பிரியப்படுத்தணும் அப்படின்றது யாரும் வந்து இருக்க மாட்டாங்க, யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏங்க தீமோத்தேயு ஒரு சபை போதகரா மாறும் பொழுது அவர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 18 இயர்ஸ் பவுல் கூட வந்து டிராவல் பண்ணி உபதேசங்களை கற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிறார். ஊழியம் செய்த பிற்பாடு மாத்திரம்தான் கடவுள் வந்து அடுத்த ஒரு பொசிஷன் கொடுக்குறாரு. என்ன பொசிஷனா, ஒரு பாஸ்டர் அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறார். அதனாலதான் ஒருவன் மேலே சீக்கிரமா கையை வையாத, அபிஷேகம் செய்யாதன்னு சொல்லி பவுல் வந்து தீமோத்தேயுக்கு வந்து எழுதுறார். ஆனா இப்போ நிறைய ஊழியர்கள் எழுப்பணும், அறுவடை மிகுதி, நம்ம வந்து இத்தனை பேர் எழுப்பணும், அத்தனை பேர் எழுப்பணும்னு சொல்லி சரியா ட்ரெயின் பண்ணாம அநேக பாஸ்டர்ஸ் வந்து எழுப்பி விட்டுறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா வேதத்துக்கு ஒவ்வாத காரியங்களை, இந்த டெலி இவாஞ்சலிஸ்ட் டிவியில யார் யார் என்னென்ன எப்படி பேசுறாங்களோ, என்னென்ன செய்யறாங்களோ, என்னென்ன மீட்டிங் நடத்துறாங்களோ, எப்படியெல்லாம் வந்து என்னன்னா பைபிள் இல்லாத காரியங்களை செய்யறாங்களோ அதை இவங்க சபையில பாரம்பரியமா கொண்டு வந்து அதை ஒரு உபதேசமா மாத்திட்டு ஜனங்களை குழப்பிட்டு இருக்கிறாங்க. கிரியைகளினால் ஒருவனும் நீதிமான் ஆக முடியாது, நான் விசுவாசத்தினால்தான் நீதிமான் ஆகிறேன். ஆனா இப்பொழுதுள்ள ஊழியர்கள் கிரியைகள்னாலதான் நீதிமான் ஆக முடியும்னு சொல்லி அப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் உபதேசம் தெரியாம சபை நடத்திட்டு இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இந்த எழுப்புதல் கூட்டம், ஆசீர்வாத கூட்டம், தீர்க்க தரிசன கூட்டம், விடுதலை பெருவிழா, விசுவாச பெருவிழான்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலர்கள் செய்யாத காரியத்தை, இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுக்காத காரியத்தை செய்துட்டு இருக்காங்க தெரியுமா? எந்த சபையிலங்க தீர்க்க தரிசியை கூப்பிட்டு தீர்க்க தரிசனத்தை சொல்ல வச்சாங்க? வேதாகமத்துல எடுத்துக்காட்டுங்க. ஆனா இது ஆரோன் வினோத் செஞ்சுட்டு இருக்கிறார். இந்த ஆரோன் வினோத வந்து உள்ள விட்டது யாரு? அருமையான ஜோசப் பாலச்சந்தர் ஐயா. அவர் வந்து என்னன்னா நிறைய பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவரோட பையன் தான் ஜாக் ராபர்ட் அண்ணன். அதை தொடர்ந்து பெர்க்மன்ஸ் ஐயா அவரோட ஜெபத்தோட்டத்துல வந்து ஊழியத்தை வந்து கொடுத்துருக்காரு. அதை தொடர்ந்து கார்த்திக் கமாலி அண்ணன், டேவிட் விஜயகாந்த் அண்ணன், இவர்கள் எல்லாரும் நடத்துற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இவனை தீர்க்கதரிசின்னு சொல்றது. கடைசியா ஜோசப் பாலன் ஐயாவும் வந்து என்னன்னா தீர்க்கதரிசின்னு கூப்பிட்டு மீட்டிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ இதனால வந்து என்னங்க நடக்க போகுது? என்ன மாற்றம் நடந்துச்சு சொல்லுங்க? எப்படி கிதியோன் செய்த ஒரு தவிர இஸ்ரேல் மார்க்கம் வந்து சோரம் போனார்களோ அதுதான் இப்ப கரண்ட் கிறிஸ்டியானிட்டியில செய்துட்டு இருக்கிறத பாக்குறோம். வாலிபர்கள் மனம் திரும்பணும், சபை மனம் திரும்பணும், இப்பொழுதுள்ள கிறிஸ்தவ மனம் திரும்ப வேண்டும். ஏன் வேலை மனக்கிட்ட நம்ம இதை பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா கிறிஸ்துவத்தின் மேல உள்ள ஒரு பாரம் தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம் என்பதை காண்பிப்பதே கர்த்தருடைய வார்த்தை தான். இந்த கர்த்தருடைய வார்த்தையை பொய்யாய் பிணைத்து பொய்யாய் வந்து வெளிப்படுத்துகிற காரியம் சாத்தான் தான் செய்வான். அதை தான் இப்ப சபை செய்து கொண்டு இருக்கிறது. சபை வஞ்சிக்கப்பட்டு போயிட்டு இருக்கிறத வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாரம்பரியத்தை விட்டுட்டு சத்தியத்தை பின்பற்ற உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, வேதத்துக்கு ஒவ்வாத காரியம், பாரம்பரியமான காரியங்கள் எது இருந்தாலும் என் வாழ்க்கையை விட்டு அகற்றி போடுங்க. ஒருவேளை எனக்கு முன்னாடி இருந்த ஊழியர்கள் அவர்கள்
காண்பித்த ஒரு வெளிச்சத்துல நாங்க ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ஆனா அது சத்தியத்தின்படி இல்லைன்னா அதை நான் அன்லேர்ன் பண்ற ஆண்டவரேன்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட ஜெபிங்க. வாலிபர்கள், நீங்க கொஞ்சம் வசனத்தை வந்து தியானிங்க, ஆராய்ச்சி செய்யுங்க. கொஞ்சம் வந்து கண் விழித்து பைபிள் வந்து வாசிங்க. ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். ஒருவேளை நீங்க ரட்சிக்கப்பட்டது மெய்தான் அப்படின்னா ஆவியானவர் சத்தியத்தை வெளிப்படுத்துவார். சத்தியத்தை போதிக்கும் ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். நாம் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டு நீதிமான் ஆக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்ல, ஆவியானவர் நமக்குள்ள அச்சாரமாய் கொடுப்பதனால் அவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ள வழி நடத்துவார். ஒருவேளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.